ஒரு சின்ன ரம்ஜான் விளாக் பாத்துருவோமா? என்னடா ரம்ஜான் முடிஞ்ச வீடியோ போறேன்னு கேட்டீங்கன்னா இப்போதான் எனக்கு டைம் இருந்துச்சு, அதான் போட்டேன். இதான் என்னோட அவுட்ஃபிட். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ். நிறைய பேர் பாக்குறீங்க, கொஞ்சம் அந்த ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். டைம் ஆச்சு, வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு நடப்பயணம் போட்டு போனேன். பார்த்தா சரியான கூட்டம், உட்கார கூட இடம் இல்ல. அப்புறம் நின்றுக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் சரி உட்கார இடம் கிடைச்சிச்சுன்னு உட்காந்துட்டு அப்படியே தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா பூரி சுட்டு இருந்தாங்க. பூரிக்கு தொட்டுக்க என்னமான்னு கேட்டேன். ஆட்டுக்கால் பாயானாங்க. இன்னைக்கு ஒரு புடி வந்துட்டு ஆட்டுக்கால் பாயம் பூரி சாப்பிட்ற ஒரு தனி சுகம் தாங்க. அது டேஸ்ட் சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. நண்பர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, வாட வெளியே போலான்னு. சரி ஓகே அப்படி கிளம்பிட்டேன். கருத்து கைஸ், ரம்ஜான்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால சதக்கா செய்ய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சதக்கா செய்யுங்க. ஓகேவா? இருக்கிற காசு எல்லாமே உங்களுக்குன்னு சேர்த்து வைக்காம இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களும் சந்தோஷப்படுத்திட்டு நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. ஹாப்பி ரம்ஜான், ஈத் முபாரக். மாஷாஅல்லாஹ், நம்ம எல்லாரும் பண்ணுவோம். இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காசு உங்களுக்குன்னு மட்டும் சேர்த்து வைக்காம எல்லாத்துக்கும் சதக்கா பண்ணுங்க. அப்படியே பேசிக்கிட்டு பைக்ல ஒரு ரைடு போனோம். அப்படியே வீட்டுக்கு போயாச்சு எல்லாருமே. எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா கோழி 65, கத்திரிக்காய் ரைட்டா, அப்புறம் மெயின் டிஷ்ஷா மட்டன் பிரியாணியா இருக்கும். இது எல்லாமே வீட்டுல செஞ்சதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல, எல்லாமே நாங்க கடையில தான் வாங்கணும். எங்க வாங்கணும்னா SS ஹைதராபாத்ல தான் வாங்கணும். பிரியாணியை நல்லா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டேன் ரம்ஜான் நாள்ல. இதோட நான் தூங்க போறேன். மறக்காம எல்லாரும் அந்த ஃபாலோ லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.